ஹalleluya. இயேசு ராஜாவே, துதிக்கிறேன். நீ நல்லவர், வல்லவர், பரிசுத்தர் ஆண்டவரே. இந்த நாளிலும் உம்முடைய வார்த்தையை தியானிக்க கொடுத்த கிருபைக்கு ஸ்தோத்திரம். இந்த நாளில் மோசடி விசுவாசத்தை குறித்து ஆண்டவரை பகிர்ந்து கொள்ள கர்த்தர் உதவி செய்யும். ஆண்டவரே, உம்முடைய வார்த்தையை இப்படி கேட்டு நடக்க எனக்கும் உம்முடைய விசுவாச மக்களுக்கு உதவி செய்யும். மோசடி விசுவாசத்தை கற்றுக்கொள்ள எங்களுக்கு உதவி செய்யும். இயேசு நாமத்தில் பிதாவே, ஆமென். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் வாழ்த்துக்கள். இந்த நாளில் மோசேயுடைய விசுவாசத்தை குறித்து உங்களோடு பகிர்ந்து ஆசைப்படுகிறேன். ஒரே வேத பகுதியில் எபிரேயர் 11ஆம் அதிகாரம் 24 28 வரைக்கும் மோசேயுடைய விசுவாசத்தை குறித்து சொல்லப்படுகிறது. அது எபிரேயர் 11:24 வாசிக்கிறேன். விசுவாசத்தினாலே மோசே பெரியவனான போது பார்வோனுடைய குமாரத்தியின் மகன் எனப்படுவதை வெறுத்து, முதலாவது மோசே செய்த காரியம் பார்வோனுடைய குமாரத்தின் மகன் என்பதை அவன் விட்டுவிட்டான். அதாவது இது என்ன குறிக்கின்றால், ஒரு பெரிய ராஜாவுடைய பிள்ளை என்பதை அவன் விட்டுவிட்டான். அதாவது பெருமையை விட்டுவிட்டான்னு சொல்லலாம். இன்றைக்கி நிறைய பேர் தங்களுடைய பழைய பெருமைகளை விட மாட்டாங்க. பழைய காரியத்தையே அவங்க குறித்து ரொம்ப பெருமையாக பேசுவாங்க. ஆனால் மோசேட்ட நம்ம கற்றுக்கிற காரியம் அந்த பழைய பெருமையை விட்டு விட்டான். அப்படி தான் ஒருத்தரை பார்த்து ஒருவர் கேட்டாராம், நீங்கள் ஏன் கல்யாணம் முடிக்கலை? அவருக்கு மாத சம்பளமே 200 ரூபா பீனு. அதனால் அவர் அதை நான் இயேசுனார் போல் வாழ விரும்புகிறேன் அப்படின்னாராம். இயேசுனார் கல்யாணம் ஆகலை, நானும் அது கல்யாணம் ஆக விரும்புகிறேன்னு சொன்னாராம். அப்போ என்னென்னா, அவருக்கு சம்பளமே 200 ரூபா தான். அப்போ பாருங்கள், அந்த பழைய பெருமை விட முடியல. ஒரு வாத்தியார் பாடம் நடத்தியிருந்தாராம் பையன்கிட்ட. அப்போ கேட்டாராம் ஒருத்தன்ட்ட, அப்படி உங்கள் அப்பா என்ன செய்கிறாரு? அவன் சொன்னானே, எங்கள் அப்பா கலெக்டரா அப்படின்னு எல்லோரும் ஆச்சரியப்பட்டாங்க. எந்த ஊரில் கலெக்டர்? எங்கள் அப்பா பில் கலெக்டர்னு சொன்னாங்க. உடனே இன்னொரு பையன் பார்த்தானா, இல்லைன்னா உங்கள் அப்பா பில் கலெக்டருங்க ஒரு டான்ஸ் விட்டானே அப்படின்னு இவனுக்கு இன்னொரு பையன்கிட்ட அந்த மாத்தியார் கேட்டாரான், உங்கள் அப்பா என்ன செய்கிறாரு? எங்கள் அப்பா இன்ஜினியரு. பரவாயில்லையே, என்ன இன்ஜினியரு? அம்பர்லா இன்ஜினியரு. அம்பர்லான்னு கொடை ரிப்பேர் பண்ணுறவர். பாருங்கள், இன்றைக்கி பாருங்கள், அநேகர்கள் தங்களை எப்படியாவது பெருமையாய் கொண்டு வர வேண்டும், பழைய குணாதிசயங்களை அவங்க வெளிப்படுத்துவாங்க. ஆனால் இந்த மோசேட்டிருந்து தெரிந்துகிற காரியம், அவன் 24 வாசிக்கிறோம், அவன் பெரியவனான போது பார்வோனுடைய குமாரத்தின் மகன் என்பதை வெறுத்தான். ஆக முதலாவது விசுவாசத்தில் வளர்வதற்கு பழைய காரியங்களை நான் விட்டான். ரெண்டாவதாக நான் ஒரு 30 நிமிஷம் கருத்துல வார்த்தையை சொல்லுகிறேன், அதை கவனமாக கேளுங்க. ரெண்டாவது, இந்த மோசேட்ட கற்றுக்கொள்ள காரியம் அடுத்த வசனம் தான். எபிரேயர் 11:25 வாசிக்கிறோம். எபிரேயர் 11:25, அநித்தியமான பாவ சந்தோஷங்களை அனுபவிப்பதை பார்க்கிலும் தேவனுடைய ஜனங்களுடைய துன்பத்தை அனுபவிப்பதை தெரிந்து கொண்டான். முதலாவது அவன் செய்த காரியம், அவன் ராஜாவின் குமாரத்தி என்பதை வெறுத்தான். ரெண்டாவதாக அவன் செய்த காரியம், அவன் துன்பத்தை அனுபவிப்பதை தெரிந்து கொண்டான். துன்பம். அப்போ இன்றைக்கி நிறைய பேர் சந்தோஷத்தை தான் எதிர்பார்க்குறாங்க. ஆனால் அநித்தியமான பாவ சொந்தத்தை விட்டு ஜனங்களோடு துன்பத்தை அனுபவிக்க நான் விருப்பப்பட்டேன். ஊழியம் என்றாவே ஜனங்களோடு துன்பத்தை அனுபவிக்கிறது தான் இது. அதில் முக்கியமாக தான் இருக்கும். இப்போ நான் கூட ஊழியத்துக்கு வருவதாக நல்ல வசதியாக இருந்தேன். ஆனால் ஊழியத்துக்கு வந்த பிறகு அன்றிலிருந்து இன்றைக்கு வரைக்கும் பாடுதான், பிரச்சனை தான், எத்தனை இழப்புகள், எத்தனையோ போராட்டங்கள், எத்தனையோ அவமானங்கள், துன்பத்தை தான் இன்றைக்கும் நாங்கள் அனுபவித்து வருகிறோம். அதனால் கர்த்தருடைய கரம் கூட இருக்கிறது. இதை குறித்து கூட நமக்கு எத்தனை துன்பங்கள் வந்தாலும் அது நம்மோடு இருக்கிற இயேசுநாதர் ஒருவர் தான். ஆக இந்த உலகத்தில் நாம் எதை இழந்தாலும் இயேசுவை மட்டும் இழந்துடக்கூடாது. துன்பங்கள் வரும், அந்த துன்பங்கள் நிரந்தரமானது அல்ல. இப்போ கூட கொரோனா இது நிரந்தரமானது அல்ல. இன்றைக்கி தேசமெங்கும் உலகமெங்கும் கலங்கியிருக்க நேரத்தில் தேவன் நிச்சயமாக விடுவிப்பார். ஆனால் இதனால் நம்ம சோர்ந்து வேண்டிய அவசியமே கிடையாது. துன்பத்தை அனுபவிப்பதை தெரிந்து கொண்டான்.
நான் கல்லூரி கிராமத்தில் ஊழியம் ஆரம்பிக்கும்போது அந்த கிராமத்தில் எல்லாரும் சேர்ந்து இந்த செம்புலிங்க மதம் மாத்திரன்னு சொல்லி ஊரை விட்டு எங்களை யாரும் விடுதலை. அப்போ ஒரு மரத்தடியில் தான் கர்த்தரை ஆராதித்தோம். நான் டுட்டோரியல் காலேஜில் உட்கார சேர் 8,000 ரூபா. ஆனால் நான் ஊழித்து போகும்போது எனக்கு கிடைத்தது புளிய மரத்து வேறு தான் எனக்கு சேர். இன்றைக்கு அந்த புளிய மரம் இருக்கிறது. எந்த இடத்துல நாங்கள் விரட்டப்பட்டோமோ அதே இடத்துல ஒரு மகிமையான ஒரு ஆலயத்தையும் வீடையும் கர்த்தர் கட்டி கொடுத்தார். ஆனால் இவைகள் கடந்து வருவதற்கு முன்பதாக அநேக பாடுகளை நாங்கள் பட்டிருக்கிறோம். வீடை அடமானம் வச்சு சர்ச்சு கட்டினோம். அதை வீடு வட்டி கட்டாமல் அவங்க கதவை போட்டுனாங்க. அப்போ நாங்கள் 6 பேர், என்னுடைய மகன் இருந்தான் சாலமோன், எங்கள் அம்மா இருந்தாங்க, அங்கே ஒரு அன்பு சகோதரி திருச்சியில் இருந்தாங்க, அவங்க பேர் சாந்தகுமாரி. இன்றைக்கும் அவங்க தான் முதல் ஜெபம் பண்ணிக்கிறோம். அந்த நாளில் அந்த துன்பத்தின் நடுவில் எங்கள் சொந்த பந்தங்கள்லாம் இப்படி நாங்கள் வீட்டை போட்டோம், ரோட்டில் நிற்கிறோம், யாருமே எங்களை வீட்டுக்கு வாங்கன்னு சொல்லலை. ஏன்னா நாங்கள் எப்போ விட்டுட்டு போவோம்னு தெரியாது. ஆனால் அந்த சகோதரி தான் திருச்சியில் அப்போ நர்ஸை வேலை பார்த்தாங்க கவர்மெண்ட் ஆஸ்பத்திரியில். அவர்கள் தான் எங்களை அரவணைத்தார்கள். அதனால் இன்றைக்கும் மறக்க முடியாது. பிறகு ஒரு போதகர் எங்களுக்கு உதவி செய்தார். அந்த 3 லட்சம் ரூபாய் கடனை கட்டினார். அவரும் வீடை பூட்டினார். அது இப்படிப்பட்ட சூழ்நிலையிலும் கர்த்தர் கைவிடவில்லை. ஆக ஊழியம் என்றாவே சில பாடுகள் பிரச்சனை இருக்கும். அது துன்பத்தை தெரிந்து கொண்டான் போல நம்மளுடைய வாழ்க்கையிலே அதை கட்டு சோர்ந்து போகவே கூடாது. அதாவது இதை குறித்து கூட நான் ஒரு பாடலை இந்த கஷ்டத்தில் ஒரு பாடலை ஆண்டவர் கொடுத்தார். அது ஒரு பல்லவி என்றால், சொத்தும் வரலாம் சொந்தம் வரலாம் அதுவும் ஒரு நாள் போகலாம், சொத்தும் வரலாம் சொந்தம் வரலாம் அதுவும் ஒரு நாள் போகலாம், என் இயேசு மட்டும் என்னை விட்டு போகக்கூடாதே, என் இயேசு மட்டும் என்னை விட்டு போகக்கூடாதே, அப்பா அப்பா ஏசப்பா எல்லாமே எனக்கு நீங்க தானப்பா, பட்டம் வரலாம் பதவி வரலாம் அதுவும் ஒரு நாள் போகலாம், பட்டம் வரலாம் பதவி வரலாம் அதுவும் ஒரு நாள் போகலாம், என் இயேசு மட்டும் என்னை விட்டு போகக்கூடாதே, என் இயேசு மட்டும் என்னை விட்டு போகக்கூடாது அப்படின்னு. இந்த கஷ்ட காலத்தில் நம்ம பட்டம் வாங்கினோம், பதவிகளாக இருந்தது, அதெல்லாம் போயிடும். ஆனால் இயேசு மட்டும் விட்டு போகக்கூடாது. அவர் எப்போ மட்டும் போவார் என்றால் பாவம் செய்யும்போது தான் போவார். ஆக பாவம் இல்லாமல் பரிசுத்தமாக வாழ்வதற்கு ஆண்டவர் கிருபை பெற்றுக்கொள்வோம். ஆக முதல் காரியம், அவன் பார்வோனுடைய குமாரத்தின் மகன் என்பதை விட்டுவிட்டான். இரண்டாவதாக துன்பத்தை அனுபவிப்பது தெரிந்து கொண்டான். இதுதான் ஊழியம் என்றால் இதுதான் என்பதை தெரிந்து கொண்டான். மூன்றாவது 11ஆம் அதிகாரம் 26 வரிசையாக வசனிக்கிறது. 24, 25, 26. அதாவது, இனி வரும் பலன்மேல் நோக்கமாக இருந்து எகிப்தில் உள்ள பொக்கிஷங்கள் மேலும் கிறிஸ்துவின் மீது வரும் நிந்தையை அதிக பாக்கியம், நிந்தையை, அடுத்து அவமானத்தை அவன் தெரிந்து கொண்டான். துன்பத்தை தெரிந்து கொண்டான், ரெண்டாவது அவமானத்தை தெரிந்து கொண்டான். அங்கே மூணாவது காரியம், நம்முடைய வாழ்க்கையில் அவமானங்கள் வரும். நான்லாம் ஒரு ஞாயிற்றுக்கிழமை செய்தி கொடுக்கும்போதும் பார்த்தீங்கன்னா, இந்த பக்கம் ஒரு கடன்காரன் இருப்பான், இந்த பக்கம் ஒரு கடன்காரன் இருப்பான். அப்படிப்பட்ட பாடுகளையும் கூட கர்த்தருடைய ஊழியத்தை செய்திருக்கிறார். ஆக உங்கள் வாழ்க்கையிலும் கூட இந்த கர்த்தருடைய வார்த்தைக்கிற அன்பு சகோதர சகோதரிய அருமையான ஊழியர்களே, உங்களுக்கு இப்படிப்பட்ட அவமானங்கள் இருக்கலாம். நான்லாம் இவ்வளோ பெரிய வீடை கட்டி கடைசியாக மறுபடியும் இந்த வீட்டுக்கு கொண்டு வந்தார் ஆண்டவர். இருந்தாலும் வாடகை வீட்டில் உட்காந்து கல் 3 கல்லை போட்டு அதில் சோறாக்கி சாப்பிடுக்கிறோம் தெருவில். அந்த சூழலாம் கடந்து வரும்போது எங்கள் விசுவாசிகள் கூட அந்த பக்கம் போவார்கள், திரும்பி கூட பார்க்க மாட்டார்கள். அப்படிப்பட்ட அவமானத்தை அனுபவிச்சிருக்கிறோம். சில ஊழியர்கள் கூட என்கிட்ட பேச மாட்டார்கள். ஏன்னா அவர் பேசினா பணங்கிடம் கெட்டுருவாரோ அப்படின்ட்டு. அப்படிப்பட்ட அவமான நேரத்திலும் கர்த்தர் கூட இருந்தார். இதை வைத்து கூட ஒரு பாடலை ஆண்டு கொடுத்து ஒரு வரியை மட்டும் பாடுகிறேன்.
அவமானம் நிந்தைகள் உன்னை மாற்றிடும். அவமானம் நிந்தைகள் உன்னை மாற்றிடும். தேவனை நெருங்கிட ஏற்ற நேரம் இதுதானே. தேவனை நெருங்கிட ஏற்ற நேரம் இதுதானே. இக்கால பாடுகள் இனி வரும் மகிமைக்கு ஒப்பானவை அல்ல, அவை ஒப்பானவை அல்ல. அவங்க வாழ்க்கையில் அவமானம் வருகிறதா? இதுதான் தேவன் நெருங்கின நேரம். இக்கால பாடுகள் இனிமரும் ஒப்பானவை அல்ல. இது ஆண்டவர் எனக்கு கொடுத்த ஒரு பாடல். அடுத்து மோசேயுடைய விசுவாசம். 1 பார்வோனுடைய குமாரத்தின் மகன் ஒரு ராஜா விட்டு பிள்ளை என்கின்ற பெருமையை விட்டான். 2வது துன்பத்தை அனுபவிப்பதை அவன் தெரிந்து கொண்டான். 3வது அவமானத்தை தெரிந்து கொண்டான். 4வது எபிரேயர் 11:27 அவன் தரிசனத்தில் உறுதியாக இருந்தான். அவனை அழைத்த ஆண்டவர் அந்த தரிசனத்திலே உறுதியாக இருந்தான். சில நேரங்களில் நம்முடைய தரிசனத்தில் குலைப்பதற்காக சில பிரச்சனை வரலாம். நாங்கள்லாம் ஆண்டவர் கொடுத்த தரிசனத்தில் சில காரியத்தை நிறைவேற்றுகிறேன், இன்னும் அநேக காரியம் நிறைவேற்றப்படவில்லை. ஆனால் நிச்சயமாக ஆண்டவர் சொன்னதை செய்வார் என் நம்பிக்கை இருக்கிறது. நான் ஒரு பெரிய வேத பண்டிதர் கிடையாது. ரெகுலர் பைபிள் காலேஜில் படிக்கலை. நான் படித்தது எக்ஸ்டென்ஷன் பைபிள் காலேஜ். அந்த பைபிள் காலேஜை படிச்சுட்டு அன்றைய எங்களுடைய சூப்பரண்டாக இருந்தவர் கணத்துக்குரிய போதகர் ரெவரண்ட் ஒய் ஜெயராஜ் அவர்தான் எனக்கு சூப்பரண்டாக இருந்தார்கள். அவர்கள் நான் படித்து முடித்து விட்டேன், உங்களுடைய வேதாம கல்லூரியில் எனக்கு ஒரு ஊழியத்தை போட்டுத்தாருன்னு சொல்லும்போது அது ஒரு வார்த்தை எழுதியிருந்தேன், கல்லூரியில் எனக்கு ஊழியம் போட்டு தாருங்கள் என்ற. கல்லூரியில் சபையில்லை என்று சொல்லிதான் அந்த கிராமத்துக்கு போனேன். அதனால் அங்கேயே ஊழியம் செய்ய வேண்டும் என்று நான் இந்த மனு எழுதியிருந்தேன். இன்றும் அவர் சொன்ன அந்த வார்த்தை மறக்க முடியவில்லை. அவர்கள் சொன்னார், ஐயா ஜம்புலிங்கம், உன்னை ஆண்டவர் கல்லூரிக்கு மட்டும் அழைத்திருக்கிறார், அந்த வார்த்தையை நீ போடாத, நாங்கள் தான் உன்னை எங்கே போகணும் அங்கே போடணும், உன் தரிசனத்தில் இருயா உறுதியா அப்படின்னார். ஏன்னா ஏஜி ஸ்தாபனம் உன்னை அழைக்கலை, உன்னை அழைத்தர் ஆண்டவர், அவர் கொடுக்க தரிசனத்தில் ஊழியம் செய், நீ எனக்கு கல்லூரிங்கிற போது அப்படி அல்லன்னார். அது போய் ஜெபம் பண்ணும்போது ஒரு அதே இடத்துல எனக்கு ஊழியத்தை கொடுத்தார்கள். என்னுடைய தரிசனத்திலே 7 இடங்களில் சபையை ஸ்தாபிக்க வேண்டும் என்ற ஆண்டவர் திட்டத்தை கொடுத்தார். அதற்காக நான் வறுமையிலும் ஏழ்மையிலும் கஷ்டத்திலும் அந்த தரிசனத்தை நிறைவேற்ற 4 இடங்களில் சபையை ஸ்தாபிக்க உதவி செய்தார். திருச்சுழியில் அவர் ஊழியம் இருக்கிறது, பாஸ்டர் ஜீவானந்தம் என்ற ஒரு போதகர் செய்து வருகிறார். நறுக்குடியில் நான் ஆரம்பித்த ஊழியத்தை பாஸ்டர் சவுந்தரவாணி செய்து வருகிறார். ரெட்டியாபெட்டிங்கிற கிராமத்தில் ஒரு பேரூராட்சி, பெரிய ஊர், கல்லூரி சின்ன கிராமம் தான், அங்கே 7 வீடுகளையும் மாற்றிக்கிறோம், எதிர்ப்பு அதிகம், அங்கேயும் ஒரு ஊழியம் இருக்கிறது. இழுப்பூரில் ஊழியம் ஆரம்பித்தோம், அங்கேயும் வீடு காலி வழி செய்துவிட்டார்கள். பரலட்சி, இன்னும் வீரசோழம், இன்னும் 3 இடங்களில் சபையை ஸ்தாபிக்க வேண்டும். அந்த தரிசனத்தில் இன்றைக்கு நான் உறுதியாக இருக்கிறேன். எனக்கு வயசு 65 ஆகிவிட்டது. 4 இடங்களில் சபையை ஸ்தாபிக்க கர்த்தர் கிருபை செய்தார். இன்னும் 3 இடங்களில் என்னுடைய கர்த்தருடைய வருகை தாமதிக்குமானால் இந்த இடங்கள்லாம் சபையை ஸ்தாபிக்க வேண்டும். அதை சுற்றி 100க்கும் மேற்பட்ட கிராமங்களில் தெருப்பிரசங்கம் பண்ணிக்கிறேன், கைப்பிரதி கொடுத்துருக்கிறோம். அது மட்டும் இல்லை, இயேசு யாருடைய திரைப்படத்தை ஒரு சில கிராமங்கள் தவிர அங்கே எதிர்ப்பு இருந்தது, மற்ற எல்லா கிராமங்களும் கிராமந்தோறும் சுவிசேஷத்தை அறிவிக்க தருகிறேன் கர்த்தருடைய கிருபையினாலே. ஆக அவர் கொடுத்த தரிசனத்திலே அவன் உறுதியாக இருந்தான். அடுத்து எபிரேயர் 11ஆம் அதிகாரம் 27ஆம் வசனத்தை நான் வாசிக்கிறேன். எபிரேயர் 11ஆம் அதிகாரம் 27. விசுவாசத்தினாலே அவன் அதரிசனமானவரை தரிசிக்கிறது போல உறுதியாக இருந்து ராஜாவின் கோபத்துக்கு பயப்படாமல் எகிப்தை விட்டு போனான். அடுத்து 5வது காரியம், முதலாவது மோசே பார்வோன் குமாரத்துடைய மகன் என்பதை வெறுத்தான், துன்பத்தை அனுபவிப்பதை தெரிந்து கொண்டான்,
அவமானத்தை தெரிந்து கொண்டான், தரிசனத்தில் உறுதியாக இருந்தான். எபிரேயர் 11:27 அவன் ராஜாவுக்கு பயப்படவில்லை. இன்னைக்கு உலகத்தில் சில பேர் சில காரியத்தை சாதிப்பதற்காக இப்போ பெரிய ஆளுக்கெல்லாம் அப்படி ஊழக்கும்பிடு போட்டு காரியங்களை சாதிப்பாங்க. ஆனால் இவன் பாருங்க, ராஜாவுக்கு பயப்படவில்லை. ஆண்டவர் சொன்னார், இந்த ஜனங்களை உன் மூலம் விடுவிப்பேன், நீ தான் இவங்களை வழிநடத்தவேன்னு சொல்லும்போது அந்த வார்த்தையை கேட்ட அவன் கீழ்ப்படிந்தான். 1க்கு 10 முறை ராஜாவிட்ட போய் போராடுகிறான், கடைசியில் வெற்றியும் பெற்றான். இதிலும் நம்ம கற்றுக்கொண்ட காரியம், இந்த உலகத்தில் எந்த காரியத்தையும் பயப்பட வேண்டிய அவசியம் இல்லை. உங்கள் வியாதியை குறித்தோ, உங்கள் பொருளாதார நிலையை குறித்தோ, அல்லது மற்ற பெரியவர்களுடைய எதிர்ப்புகளை குறித்தோ நீங்கள் பயப்பட வேண்டியதில்லை. நம்முடைய தரிசனம் கர்த்தருடைய ராஜ்ய பணிதான். அதுக்கு எதற்குமே நாம் பயப்பட வேண்டிய ஒருவர் இயேசுவார் ஒருவர் தான். வேறு எந்த மனுஷனுக்கும் பயப்பட வேண்டியதில்லை. அதை தான் மோசே செய்தான். அடுத்த 6வது காரியமாக அவன் என்ன செய்தான்? எபிரேயர் 11:28 வாசிக்கிறோம். எல்லா வசனம் வரிசையாக இருக்கிறது. 24, 25, 26, 27, 28 விசுவாசத்தினாலே முதற் பேரானவனை சங்கரிக்கிறவன் இயேசு இஸ்ரவேலை தொடாதபடிக்கு அவன் பஸ்காவையும் ரத்தம் பூசலை நியமித்து ஆசிரித்தான். அதாவது பஸ்கா ஆட்டுக்குட்டியின் ரத்தத்தை பூசினான். ஆக சங்கார தூதன் யார் வீட்டுக்கு நுழைகிறானோ அங்கே பஸ்கா ஆட்டுக்குட்டியின் ரத்தம் பூசப்பட்டால் அங்கே சங்கார தூதன் உள்ளே நுழைய முடியாது. ஆனால் மோசே இந்த சங்காரத்திலிருந்து தப்பிவிக்க எல்லா வீடுகளிலும் அவன் அந்த இஸ்ரவேல் ஜனங்கள் இருக்கிற வீடுகளெல்லாம் இயேசுவின் ரத்தத்தை அவன் பூசினான். பெரிய ஆபத்திலிருந்து அவன் ஜனங்களை காப்பாற்றினான். இன்றைக்கும் நீங்கள் நானும் செய்கின்ற வேலை என்னவென்றால், இந்த தேசமெங்கும் உலகமெங்கும் பயமுறுத்துகிற கொரோனா ஆபத்திலிருந்து தப்புவிக்க நாம் ஜெபிக்க வேண்டியது. ஆண்டவரே, எங்கள் தேசத்தில், இந்திய தேசத்தில் 130 கோடி மக்கள் வாழ்கிறாங்கப்பா, அவங்க எல்லாம் ரத்தத்தை பூசுகிறேன். அதுவும் தமிழ்நாட்டில் 10 கோடி மக்கள், அவர் மேலே ரத்தத்தை பூசுகிறேன். அதுபோல் இந்தியாவில் 7 லட்சம் கிராமங்கள், தமிழ்நாட்டில் 17,200 கிராமங்கள், நம்முடைய விருதுநகர் மாவட்டத்தில் 20 லட்சம் மக்கள். இவர்களுக்காகலாம் நாம் ஜெபிக்கணும் பாருங்கள். அவர் மேலே இயேசுவத்தை பூசுகிறேன், இயேசுவத்தை பூசுகிறேன், எங்கள் மேலேயும் எங்கள் பிள்ளைகள் மேலேயும் எங்கள் விசுவாச குடும்பம் மேலேயும் இயேசுவத்தை பூசுகிறேன்னு சொல்லி ஜெபமணி பாருங்கள். இந்த சங்கார தூது, இந்த கொரோனா உங்களை ஒன்றுமே செய்ய முடியாது. ஆக ஒவ்வொரு நாளும் நீங்கள் இயேசுவின் ரத்தத்தை உங்கள் மேலேயும் உங்கள் குடும்பத்தின் மேலேயும், நம்ம தேசமெல்லாம், நம்ம தமிழகமெல்லாம், நம்ம மாவட்டமெல்லாம், எங்கள் அருப்பாடு தாலுகா 22 லட்சம் மக்கள் வாழ்கிறாங்க. அவர்களுக்கு எல்லாருக்காக நம்ம ஜெபிக்க கடனாளி இருக்கிறோம். அதுதான் மோசே செய்தான். இயேசுவின் ரத்தத்தை பூசி ஜெபித்தான். அடுத்து 7வது காரியம், எபிரேயர் 11:29 வாசிக்கிறோம். அவன் எபிரேயர் 11:29 வாசி. எபிரேயர் 11:29 விசுவாசத்தினாலே அவர்கள் சிவந்த சமுத்திரத்தை உலர்ந்த தரையை போல் கடந்து போனார்கள். எகிப்தியரும் அப்படி செய்ய துணிந்து அமிழ்ந்து போனார்கள். ஆக இதில் அவனுடைய வாழ்க்கையில் இந்த ஜனங்களை விடுவித்து முதலில் போன உடனே அவனுக்கு வந்தது செங்கடல். செங்கடல் தடை வரும் என்று ஆண்டவன் சொல்லவில்லை, திடீர்னு வந்தது. ஆனால் அந்த தடை வரும்பொழுது ஆண்டவர் கூட இருந்து இவன் கோலை நீட்டினான், அந்த தடை மாறியது. இந்த செங்கடலை குறித்து நான் உங்களோடு யாத்ராமம் 14:15 சொல்லப்படுகிறது. இந்த செங்கடல் சம்பவத்தை அதை தாண்டி அங்கே போன பிறகு அந்த வனாந்தரத்தில் அவங்க வாழ்ந்த வாழ்க்கையை குறித்தும் உங்களோடு கர்த்தருடைய வார்த்தையை பகிர்ந்து கொள்ள ஆசைப்படுகிறேன். இந்த செங்கடலை குறித்தும் தெரிந்து கொள்ள வேண்டும். அதாவது ஒரு நாள் ஒரு ரெண்டு பேரா சென்றால் அந்த செங்கடலை கடக்க 30 நாட்கள் ஆகும். நல்லா கவனம். 2 பேரை வரிசையாய் அதில் போனால், ஏன்னா 6 லட்சத்துக்கு மேலே மக்கள் இருக்கிறாங்க, அவங்க எல்லாருமே போனால்
அந்த செங்கடலை கடக்க 35 நாட்கள் ஆகும். அல்லது ஒரு வரிசையில் 5000 பேர் சென்றால் ஒரு நாள் இரவு 8 மணி நேரத்திலே போகலாம். அதாவது அந்த செங்கடலை கடப்பதற்கு நேரம் 2 பேராக போனால் 30 நாள் ஆகும் அந்த செங்கடலை கடக்க. ஒரு வரிசையில் 5000 பேர் சென்றால்தான் ஒரு நாள் இரவும் 8 மணி நேரம் ஆகுமா என்று வேத பண்டிகைகள் கணக்கிட்டிருக்கிறார்கள். அவர்கள் குடியிருந்த பாளையம் 10,000 கிலோமீட்டர். நல்ல இதை கொண்டு கொஞ்சம் தெரிந்து கொள்ளுங்கள். செங்கடலை ஆண்டவர் பிறந்தார் போனார்ன்றோம், அதோடைய காரியங்களை நீங்கள் தெரிஞ்சுக்கணும். பாருங்கள், 2 பேராக போனால் 30 நாள் ஆகும். ஒரு வருஷத்துக்கு 5000 பேர் போனால் ஒரு நாள் இரவும் 8 மணி நேரம் ஆகும். அவர்கள் குடியிருந்த பாளையம் 10,000 கிலோமீட்டர். அடுத்து இவர்கள்லாம் அங்கே அந்த மோசேட்ட நாங்கள் அப்படி சாப்பிட்டோம் இப்படி சாப்பிட்டோன்னு புலம்புறாங்க. அந்த சாப்பிட்ட சம்பவத்தை குறித்து உங்களோடு, அதாவது எல்லாரும் என்னாகமத்தில் 11ஆம் அதிகாரம் 28ஆம் வசனத்தை வாசிக்கிறேன் பாருங்கள். 11ஆம் அதிகாரம். ஏனென்றால் ஜனங்கள் அவங்க சொல்கிறாங்க, நாங்கள் அங்கே அப்படி சாப்பிட்டோம், அங்கே வெள்ளரிக்காய் வெள்ளைப்பூண்டு, அதை பெருசாக சொல்கிறேன். நாங்கள் சாப்பிட்டோம் அப்படி சாப்பிட்டு இப்போ வந்து இங்கே இப்படி பட்டினியாக கிடக்கிறோம், எங்களை கொல்லவா வந்த அப்படின்னு கேட்குறேன். அப்போ தான் இந்த மோசே சொன்ன ஒரு சம்பவத்தை என்னாகும் 11ஆம் அதிகாரம் 18ஆம் வசனத்தில் அங்கே சொல்லப்படுகிறது. ஒரு சாப்பாட்டுக்கு என்ன செய்ய வேண்டும் என்று அவன் சொன்ன ஒரு காரியத்தை உங்களோடு சொல்ல ஆசைப்படுகிறேன். அப்பொழுது ஆண்டவர் மோசேக்கு சொல், நீ ஜனங்கள் நோக்கி, நாளைக்காக உங்களை பரிசுத்தம் பண்ணுங்கள், நீங்கள் இறைச்சி சாப்பிடுவீர்கள். உங்களுக்கு இறைச்சி சாப்பிட கொடுப்போர் யார் என்றும், எகிப்திலே எங்களுக்கு சௌக்கியம் இருந்தது என்றும் கர்த்தர் செவில் கேட்க அழுதீர்களே. ஆகிய நீங்கள் சாப்பிட்டு கர்த்தர் உங்களுக்கு இறைச்சி கொடுப்பார். அப்போ சாப்பாட்டுக்கே ஆண்டவர் மோசம்னு சொல்கிறார், அவங்க பரிசுத்தமாக இருக்க சொல்லு ஆடிக்கிறார். அதனால் ஏன்னா நம்முடைய ஆண்டவர் யாத்திராகமம் 15ஆம் அதிகாரம் 11 வாசிக்கிறோம். யாத்திராகம் 15:11 யாத்திராகம் 15:11 பாருங்கள். கர்த்தாவே, தேவர்களில் உமக்கு ஒப்பானவன் யார்? பரிசுத்தத்தில் மகத்துவம் உள்ளவரும் துதிகளில் பயப்படத்தக்கவரும் அற்புதங்கள் செய்கிறவர் நீ ஒருவரே என்று எழுதப்பட்டிருக்கிறது. நம்முடைய ஆண்டவர், அவருக்கு ஒப்பான தேவன் யாரும் கிடையாது. பரிசுத்தத்தில் மகத்துவம் உள்ளவர், துதிக்கு பயப்படத்தக்கவர், அற்புதங்கள் செய்கிறவர். அப்பேற்பட்ட ஆண்டவரை நம்ம ஆராதிக்கிறோம். ஆக ஆண்டவர் பாருங்கள், இவங்க சாப்பிட்ட காரியங்களை வந்து அங்கே அந்த பாளையத்தில் வந்து அவங்க அந்த இருந்த அந்த 10,000 கிலோமீட்டர் அவங்க குடியிருந்த இடம். சாப்பாடு வந்து ஒரு நாளைக்கு இந்த 6 லட்சம் பேருக்கும் ஒரு நாளைக்கு 15,000 டன், ஒரு நாளைக்கு 15,000 டன் எடையுள்ள சாப்பாடு செலவாகுமா. அடுத்து அவங்களுக்கு வந்து அது வந்து ட்ரெயினில் வந்து 3 கிலோமீட்டர் நீளம். ஒரு ட்ரெயினில் கொண்டு வந்தால் 3 கிலோமீட்டர். நல்லா கொஞ்சம் கற்பனையாக பாருங்கள். அது செங்கடல் கடந்து போக 2 போனால் 30 நாள், 5000 போனால் ஒரு நாள் இரவும் 8 மணி நேரம் ஆகுது. அவர் குடியிருந்த பாளையம் 10,000 கிலோமீட்டர். சாப்பாட்டுக்கு ஒரு நாளைக்கு 15,000 டன். அதில் ட்ரெயினில் கொண்டு போனால் அந்த ட்ரெயினில் வந்து 3 கிலோமீட்டர் நீளத்தில் அந்த சாப்பாடு இருக்குமா. விறகு, அந்த விறகு மட்டும் 4,000 டன் அந்த மண்ணா சமைக்க. அதோடைய விறகு அடுக்க அது 6 கிலோமீட்டர் நீளம் இருக்குமா. ஆக சாப்பாடு வந்து 3 கிலோமீட்டர் நீளத்துக்கு, விறகு மட்டுமே 6 கிலோமீட்டர் நீளம். தண்ணீர் மட்டும் அவர் குடித்த தண்ணி ஒரு நாளைக்கு 5 கோடி லிட்டர் ஆகுமா. இவர்களெல்லாம் காடை என்று அழுகிறார்கள். அப்போ அவங்க ஆண்டவர் அவங்களுக்கு காடைகளை கொடுக்கிறார். என்னாகமோ 11ஆம் அதிகாரம்
13ஆம் வசனத்தில் என்னாகமம் 11ஆம் அதிகாரம் 13 நாம் வாசிக்கிறோம். என்னாகமம் 11ஆம் அதிகாரம் 13 இந்த ஜனங்கள் எல்லாருக்கும் கொடுக்கறதுக்கு எனக்கு இறைச்சி எங்கேருந்து வரும், எனக்கு இறைச்சி கொடு என்று என்னை பார்த்து அழுகிறார்களே. மக்களும் அழுகிறாங்க. அந்த 15 வாசிக்கிறோம். நாம் எகிப்திலே கிரயமில்லாமல் சாப்பிட்ட மச்சங்களையும் வெள்ளரிக்காய்களையும் கொம்மட்டி காய்களையும் கீரைகளையும் வெங்காயங்களும் வெள்ளைப்புண்ணு நினைக்கிறோம். பாருங்கள், அவங்க சாப்பிட்டாலும் ஒரு சாதாரண, அது பெருசாக சொல்கிறேன். இப்போ எங்களுக்கு மட்டன் வேணும்னு கேட்குறான். அவன் மோசே ஆண்டு ஜெபம் பண்ணுகிறான். அந்த ஆண்டவர் தான் அப்படி போஷிக்கிறார். பாருங்கள், அந்த அற்புதத்தை பாருங்கள். அது என்னாகமம் 11ஆம் அதிகாரம் 31 வாசிக்கும்போது, அப்போது கர்த்தரிலிருந்து புறப்பட்ட ஒரு காற்று சமுத்திலிருந்து காடைகளை அடித்து கொண்டு வந்து பாளையத்தை சுற்றிலும், இந்த பக்கம் ஒரு நாள் சுற்றிலும், அந்த பக்கம் பிரயாணம் போகும் மட்டும் உயரமாய், அதாவது அந்த தரையில் மேல் 3 உயரம், 3 அதாவது தரையில் 3 உயரம் கணிந்தா சொல்லுவார். தரையில் 3 அடி உயரத்துக்கு காடை கிடச்சிருக்கு. அந்த அளவுக்கு போஷித்துக்கிறார். நல்லா புரிஞ்சுக்கோங்க. இவங்க கேட்டது இறைச்சி தான். ஆண்டவர் கொடுத்த காடை 3 தரையிலிருந்து 3 அடி உயரத்துக்கு காடை குமிந்திருக்கிறது. அந்த அளவுக்கு ஆண்டவர் போஷித்துக்கிறார். என்னாகும் 11:13 அவங்க கெஞ்சுறாங்க. என்னாகும் 11:31 ஆண்டவர் அது 20 கிலோமீட்டர் நீளத்துக்கு பறவை கிடக்கிறது. 1 கிலோமீட்டரில் 20 கிலோமீட்டர். அந்த அளவுக்கு 3 அடி உயரத்துக்கு 20 கிலோமீட்டருக்கு காடை பறந்து கிடக்கிறது. 3 அடி உயரத்துக்கு குவிந்திருக்கிறது. அடுத்து அவங்க சாப்பிட்ட அந்த காடை யாத்திரம் 15 இவ்வளவு சாப்பிட்ருக்கிறான். இன்றைக்கி பார்த்தா ஏகப்பட்ட வியாதி. நீங்கள் யாத்திரம் 15, 25, 20 வாசிக்கும் போது அவனுக்கு ஒருவருக்கு வியாதி கிடையாது. அவன் சாப்பிட்டதான் ஒரு காடை அவன் பிறக்கினது ஒரு ஓமர் என்றால் அதில் 10 காடை, அதாவது 10 காடையும் அரை காடையும், அப்படி ஒவ்வொருத்தரும் 65 காடை ஒரு கூடை வச்சு சாப்பிட்ருக்கிறான். 10 ஓமர். ஒரு ஓமர் 105 × 25 பெருக்குனா 6825. இது என்னாகும் 11:20 வாசிக்கிறோம். நல்லா புரிஞ்சுக்கோங்க. அதாவது மறுபடியும் சொல்கிறேன், இந்த செங்கடல் நேரம் முடிகிறதாலே நான் சொல்லுகிறேன், இந்த செங்கடலை அவளை கடப்பதற்கு 2 பேராய் போனால் அது குறைந்தது ஒரு 35 நாள் ஆகும். ஒரு வருஷத்தில் 5000 பேர் சென்றால் ஒரு நாள் இரவும் 8 மணி நேரம் ஆகும். அவள் குடியிருந்த பாளையம் 10,000 கிலோமீட்டர். அவங்க சாப்பிட்டது ஒரு நாளைக்கு 15,000 டன். ஒரு நாளைக்கு. நம்ம ஆண்டவர் பாருங்கள் எவ்வளோ மகத்துவம் உள்ளவர். இன்றைக்கி பாருங்கள், கொரோனானால நிறைய பேருக்கு சாப்பாடு கிடைக்கல. நிறைய பேர் யாராவது கொடுப்பாங்களா என்று எதிர்பார்க்க நிலைமை இருக்கிறாங்க. ஆனால் கர்த்தர் பாருங்கள், இந்த வனாந்திரத்தில் அப்படி போஷித்துருக்கிறார். அங்கே எதுவுமே கிடையாது. 15,000 டன் ஒரு நாளைக்கு சாப்பிட்டுருக்கிறான். விறகு மட்டுமே எரிக்கிறதுக்கு 4,000 டன். அந்த விறகு அடிக்கிற நீளம் 6 கிலோமீட்டர் நீளத்துக்கு இருக்குது. இந்த சாப்பாடு 3 கிலோமீட்டர் நீளத்துக்கு வருகிறது. தண்ணீர் மட்டும் ஒரு நாளைக்கு 5 கோடி லிட்டர் செலவாக இருக்குது. காடைகள் அதாவது 20 கிலோமீட்டர் நீளத்துக்கு பறவை கிடைக்கிறது. 3 அடி உயரத்துக்கு கிடைக்கிறது காடைகள். ஒவ்வொருத்தரும் 6825 காடை தின்றுருக்கிறான். தின்னுட்டு மூக்கு வழியே வாய் வழியே வந்திருக்கு. அந்த அளவுக்கு கர்த்தர் போஷித்திருக்கிறார். ஒருவனுக்கு வியாதி கிடையாது. ஒருவனும் பலம் பெற்றவில்லை. இந்த அளவுக்கு நடத்தின ஆண்டவர். இது மோசே காலத்தில் நடந்த ஒரு மகா பெரிய அற்புதம். ஆக கர்த்தருடைய வார்த்தை கேட்டவங்களுக்காக ஜெபிக்க விரும்புகிறேன். இந்த நாளில் மோசேயுடைய விசுவாசத்தை குறித்து தியானித்தோம். அவன் விசுவாசத்தில் 7 காரியங்களை தியானித்தோம். 7 வசனங்களே வரிசையாக இருக்கிறது. அவன் முதலாவதாக மோசேயின் விசுவாசம். பார்வோனுடைய குமாரத்தின் மகன் என்பதை அவன் வெறுத்தான். பெருமையை விட்டான். துன்பத்தை அனுபவிப்பதை தெரிந்து கொண்டான். அவமானத்தை தெரிந்து கொண்டான். தரிசனத்தில் உறுதியாக இருந்தான். அவன் ராஜாவுக்கும் பயப்படவில்லை. பஸ்கா ஆட்டுக்குட்டியின் இரத்தத்தை பூசி ஜெபம் பண்ணினான். செங்கடலை தாண்டினான். அவன் மூலமாக இந்த 7 காரியங்கள் கர்த்தரே நமக்கு கற்றுக் கொடுத்துக்கிறார். இதன்படி நடக்க பிரசங்கித்து எனக்கும் உங்களுக்கும் ஆண்டு கிருபை செய்வார. கர்த்தருடைய நாமம் மையப்படட்டும். இயேசுவின் நாமத்தில் பிதாவே ஆமென். ஆத்துமாவே கர்த்தரை சோதரி,
என் முழுவதுமே பரிசுத்த நாமத்தை சோதரி. என் ஆத்மாவே கர்த்தரை சோதரி, கர்த்தர் செய்த சகலம் மறவாதே. ஆமென்.